எக்கார்ட் டோலே த பவர் ஆஃப் நவ். இப்பொழுது. அத்தியாயம் 4. இப்பொழுதை தவிர்க்க மனது கையாளும் யுக்திகள். 1. இப்பொழுதை இழப்பது, கற்பனையில் மூழ்குவது. கேள்வி: நேரம் என்பதை கற்பனை என்று முழுவதும் ஒத்துக்கொண்டாலும் வாழ்க்கையில் அது எனக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது? நேரம் என்பதை முழுவதும் கொண்டுள்ள உலகில்தானே நான் வசிக்கிறேன். பதில்: அறிவார்த்த மானவற்றை ஒத்துக்கொள்வது என்பது மற்றொரு நம்பிக்கை. அதனால் மாற்றம் என்பது ஏற்படாது. இந்த உண்மையை உணர நீங்கள் அதில் வாழ வேண்டும். உங்கள் உடலில் ஒவ்வொரு செல்லிலும் உயிரோட்டம் உள்ளது. ஒவ்வொரு நொடியிலும் உங்களின் இயற்கையான இயல்பு நிலையின் மகிழ்ச்சியை உங்களால் உணர முடியுமானால் அப்பொழுது சொல்லலாம் நீங்கள் நேரத்தை தவிர்த்து விட்டீர்கள் என்று. கேள்வி: ஆனாலும் நாளைக்கு எனக்கு வந்திருக்கும் பில்லுக்கெல்லாம் பணம் கட்டியாக வேண்டும். நான் வயதாகி எல்லோரையும் போல்தான் இறக்கப் போகிறேன். நான் எப்படி நேரத்திலிருந்து விடுதலையாகிவிட்டேன் என்று கூற முடியும்? பதில்: நாளைக்கு பில் கட்ட வேண்டும் என்பது கஷ்டமில்லை. நமது உடல் பிரபஞ்சத்தில் கலப்பது என்பது கஷ்டமில்லை. இப்பொழுதை இழப்பதுதான் கஷ்டம். சொல்லப்போனால் ஒரு கற்பனையானது ஒரு சூழ்நிலையாக, சந்தர்ப்பமாக, உணர்வாக ஒருவரின் தனிப்பட்ட கஷ்டமாக, சோகமாக மாறிவிடுகிறது. இப்பொழுதை இழப்பது இயற்கையான இயல்பு நிலையை இழப்பதாகும். நேரத்திலிருந்து விடுதலையாவது என்பது உங்களை அடையாளம் காட்டுவதற்கு ஓரளவு கடந்த கால தேவையோ அல்லது உங்களை முழுமையாக்க எதிர்கால தேவையோ கொள்ளாமல் இருப்பது. அது உங்களது ஞான தெளிவடைந்த உன்னதமான நிலையை குறிக்கிறது. இம்மாற்றம் சில சமயங்களில் மிகவும் வெளிப்படையாக திரும்புதல் இல்லாத முழு மாற்றமாக இருக்கும். ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் போது அக்கஷ்டத்திற்கு நடுவில் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பாகி விடுகிறது. ஆனால் பலருக்கு இந்நிலை அடைய பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரம் என்பதனை கடந்த நிலை ஒரு சிறு கீற்று போல குறைந்த கால அளவில் ஒருவரில் தொடங்கும் பொழுது இந்த நேரம் இல்லாத தன்மையிலும் நேரம் என்ற பரிமாணம் உள்ள பழைய தன்மையிலும் மாறி மாறி இயங்குவார்கள். உங்கள் கவனம் இப்பொழுதில் உண்மையில் எவ்வளவு குறைவாக உள்ளது என்று கவனியுங்கள். நீங்கள் உண்மையில் இப்பொழுதில் இல்லை என்பதை அறிந்து கொள்வதே பெரிய வெற்றி. இதை உணர்ந்த உடனேயே நிகழ்வில் இருக்கிறீர்கள். அது கடிகார நேரத்தை பொறுத்தவரை 2 நொடியாக இருந்தால் கூட பின்னர் வருங்காலம், எதிர்காலம் என்பதை தவிர்த்து அடிக்கடி இப்பொழுதில் நீங்களாகவே கருத்தை செலுத்துகிறீர்கள். மேலும் இப்பொழுதில் எவ்வளவு நேரமாக இல்லை என்பதையும் இந்நிலையில் உங்களால் சொல்ல இயலும். நீங்கள் சுத்தமாக எப்பொழுதும் நிகழ் நொடிகளில் நிலையாக இருப்பதற்கு முன் சுதாரிப்பான நிலைக்கும் சுதாரிப்பற்ற நிலைக்கும் மாறி மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அதாவது இயற்கையான இயல்பு நிலையிலும் மற்றும் மனது நான் என்று அடையாளம் கொண்ட நிலையிலும் மாறி மாறி இருப்பீர்கள். இப்பொழுதை இழப்பீர்கள். மீண்டும் மீண்டும் இப்பொழுதிற்கு வருவீர்கள். கடைசியாக இப்பொழுதில் தங்கிவிடுவீர்கள். பலருக்கு இப்பொழுது என்பதை அவர்கள் அறிந்திராத ஒன்று. எப்பொழுதாவது எதேச்சையாக அவ்வாறு இப்பொழுதில் இருக்கிறோம் என்று கூட அறியாமல் வந்து போவார்கள். பலர் சுதாரிப்பான நிலையிலும் சுதாரிப்பற்ற நிலையிலும் மாறி மாறி ஊசலாடுவது போல தோன்றினாலும் அது சுதாரிப்பற்ற நிலையை சார்ந்ததுதான். 2. சாதாரண சுதாரிப்பற்ற நிலை மற்றும் மிகவும் சுதாரிப்பற்ற நிலை. சுதாரிப்பற்ற நிலையின் படிகள் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? உங்கள் உறக்கத்தின் போது தொடர்ந்து கனவு காணும் நிலை, கனவு அற்ற நிலை என்று மாறி மாறி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள். அதே போல விழித்து கொண்டிருக்கும் போதும் சாதாரண சுதாரிப்பற்ற நிலை மற்றும் முழுவதும் சுதாரிப்பற்ற நிலை என்று மாறி மாறி இருக்கிறீர்கள். சாதாரண சுதாரிப்பற்ற நிலை என்று எதை சொல்லுகிறேன் என்றால் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மேலும் உங்கள் எதிர் விளைவுகளையும் வெறுப்பு வெறுப்புகளையும் நான் என்று கொள்வதை கூறுகிறேன். அதுதான் பலரின் சாதாரண மனநிலை. அந்த நிலையில் நீங்கள் உள்மனதின் ஆளுமையில் இருக்கிறீர்கள். நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையை மறந்துவிட்டீர்கள். அந்நிலை சோகம் மற்றும் வலி நிறைந்தது மற்றும் அமைதி இல்லாத தன்மை, திருப்தியற்ற தன்மை, கடுகடுப்பு, பயம் என்பதன் பின்னணியில் இருக்கும் நிலையாகும். இதை நீங்கள் வேண்டாததென உணர மாட்டீர்கள். ஏனென்றால் இதுதான் வழக்கமான வாழ்க்கை என்றாகிவிடும். இது பின்னணியில் ஒரு மின்விசிறி அல்லது குளிர்சாதன பெட்டியின் சத்தம் இருந்த போதிலும் அதை வழக்கமானதாக கொண்டு அது நிறுத்தப்படும் போது திடீரென நிம்மதியை உணர்வது போன்றதாகும். பலர் போதை தரும் பானம், மாத்திரைகள், சாப்பாடு, வேலை, தொலைக்காட்சி பெட்டி, கடைத்தெருவிற்கு செல்லுதல் போன்ற தம்மை இழக்க செய்தனவற்றை அந்த அமைதியின்மையை போக்குவதற்காக தம்மை அறியாமல் செய்வார்கள். எதையும் சாதாரணமாக பயன்படுத்தி
அதில் ஆழமாகி ஒன்றினுக்கு அடிமையான தன்மை தோன்றும். மேலும் இவ்வாறு எதை பயன்படுத்தினாலும் சிறிது காலத்திற்குத்தான் விடுதலை கிடைக்கும். ஏதாவது மிகப்பெரிய சவால் தோன்றும் போது, ஒரு பெரிய இழப்பு, ஒரு உறவு முறிதல் போன்று ஒரு பெரிய இடர் உண்மையாகவோ அல்லது கற்பனையிலோ தோன்றும் போது சாதாரண சுதாரிப்பற்ற தன்மையிலிருந்து அமைதியின்மை மிகுந்த வழிக்கு சென்றுவிடும். இது சாதாரண அமைதியின்மையின் ஆழமான பகுதி. அதைவிட வேறுபாடு உடையது என்று சொல்ல முடியாது, ஆனால் ஆழமானது. சாதாரண சுதாரிப்பற்ற தன்மையில் வழக்கமாக ஒன்றினை எதிர்ப்பதால் அல்லது ஒத்துக்கொள்ளாததால் ஒரு அமைதியின்மை மற்றும் திருப்தி இல்லாத தன்மை ஏற்படுவதை பலர் வழக்கமான வாழ்க்கை என்று ஒத்துக்கொள்வார்கள். ஒரு சவாலான நிலைமை அல்லது உள்மனம் பாதிக்கப்படும் மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த எதிர்ப்பு அதிகமாவதால் கோபம், மிகுந்த பயம், எரிச்சல், வேதனை போன்ற எதிர்மறை உணர்வுகள் தோன்றுகின்றன. ஆழமான சுதாரிப்பற்ற நிலை என்பது என்னவென்றால், மனவழி தூண்டப்பட்டு நீங்கள் அவ்வழியாக உங்களை அடையாளம் காண்கிறீர்கள் என்பதுதான். மிகுந்த சுதாரிப்பற்ற நிலையில்லாமல் மக்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள். மக்கள் கூட்டமாக கூட அல்லது ஒரு நாடே கூட எதிர்மறை உணர்வின் களமாக ஆவது எங்கும் எக்காலத்திலும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு சவாலான சூழ்நிலைகளை கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் சுதாரிப்பின் தன்மையை விளங்கிக் கொள்ளலாம். சவாலான சூழ்நிலை தோன்றும் பொழுது சுதாரிப்பற்ற தன்மையில் உள்ள ஒரு மனிதன் மிகவும் சுதாரிப்பற்ற நிலைக்கு சென்று விடுவான். விழிப்புடன் எதிர்கொள்ளும் மனிதன் அதிகம் சுதாரிப்புள்ளவனாகி விடுவான். ஒரு சவாலான சூழ்நிலையை நீங்கள் விழிப்பை இதை பயன்படுத்தலாம் அல்லது ஆழமான தூக்கத்திற்கு அது உங்களை இழுத்துச் செல்ல அனுமதிக்கலாம். சுதாரிப்பற்ற நிலையில் உங்கள் கனவுகள் பின்னர் அச்சுறுத்தலாக மாறிவிடுகின்றன. தனியாக அறையில் உட்கார்ந்திருக்கும் போது, காட்டுப்பாதையில் நடக்கும் போது, மற்றவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது போன்ற சாதாரண சூழ்நிலைகளில் சுதாரிப்புடன் இருக்க முடியாவிட்டால், ஏதாவது பிரச்சனை நடக்கும் பொழுது அல்லது பிரச்சனையான மக்களை எதிர்கொள்ளும் பொழுது அல்லது இழப்பு ஏற்படும் பொழுது சுதாரிப்பாக இருக்க உங்களால் முடியாது. ஒரு எதிர் விளைவு உங்களை ஆட்கொண்டு விடும். அது பெரும்பாலும் பயமாக இருந்து உங்களை இன்னும் ஆழத்திற்கு கொண்டு சென்றுவிடும். அந்த சவால்கள்தான் உங்களை பரிசோதிக்க உகந்தது. நீங்கள் அவற்றை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பது உங்கள் சுதாரிப்பான நிலை எங்குள்ளது என்பதை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்கிறதே தவிர, உங்களால் எவ்வளவு நேரம் கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியும் அல்லது முடியாது என்று மேலெழுந்த வாரியாக கூறவில்லை. அதனால் வாழ்க்கை சாதாரணமாக போய்கொண்டு இருக்கும் நேரங்களில் மிகுந்த சுதாரிப்பை கொண்டு வருவது மிகவும் முக்கியம். இயல்பு நிலையில் இருக்க சக்தியை வளர்த்து கொள்ள இது ஒரு நல்ல உபாயமாகும். இது உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றியும் ஒரு சக்தி களத்தை உருவாக்கி நல்ல அலைவரிசையை கொணர்கிறது. வெளிச்சத்திற்குள் எப்படி இருள் நுழையாதோ அது போன்று சுதாரிப்பற்ற தன்மை, எதிர்மறை உணர்வுகள், வன்முறை, ஒதுக்குதல் போன்ற எதுவும் உங்கள் சக்தி களத்துக்குள் நுழையாது. இயற்கையான இயல்பு நிலையில் இருப்பதற்கு முக்கியமானது ஒரு பார்வையாளராக உங்களது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பார்ப்பது ஆகும். அவ்வாறு பார்க்கும் பொழுது எப்பொழுதாவது தான் இயற்கையான இயல்பு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து ஆச்சரியப்படுவீர்கள் மற்றும் சுதாரிப்பற்ற நிலையின் பின்னணியில் உள்ள மந்தத்தன்மையை உணரலாம். ஒன்றுக்கு தீர்வு கொடுக்கும் பழக்கத்தாலும் திருப்தி இல்லாமல் இருப்பதிலும் இப்பொழுதை வருங்காலத்தில் பார்ப்பதிலும் உங்களுக்குள் எண்ணங்கள் சம்பந்தப்பட்டு எவ்வளவு கஷ்டமான எதிர்ப்பு உள்ளது என்பதை உணரலாம். அதே போல உணர்வு சம்பந்தப்பட்ட அமைதியின்மை, மன உளைச்சல், மன அழுத்தம், படபடப்பு தோன்றுவதை காணலாம். எதிர்ப்பு தோன்றும் போது இந்த இரண்டு நிலையும் இருக்கும். 3. எதை தேடுகிறார்கள்? கார்ல் ஜங் தனது புத்தகத்தில் அமெரிக்காவின் பூர்வீக மக்களின் தலைவர் ஒருவருடன் உரையாடியதில் அவர் வெள்ளையர்கள் மன அழுத்தம் நிறைந்த முகத்துடனும் வெறிக்கும் கண்களுடனும் கொடூரமாக இருப்பதாக எண்ணுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் எதையாவது தேடிக்கொண்டிருக்கின்றனர். எதை தேடுகின்றனர்? வெள்ளையருக்கு ஏதாவது வேண்டியிருக்கிறது. அவர்கள் சாதாரணமாக இருப்பதில்லை, அமைதியின்றி இருக்கின்றனர். அவர்களுக்கு என்ன வேண்டும்? எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் பைத்தியம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று அவர் பேசியதை குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைதியின்மை என்பது வடக்கத்திய நாடுகள் தொழில்மயம் ஆவதற்கு முன்பே அடித்தளமாக இருந்த போதிலும் வடக்கத்திய நாகரிகம் உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் எப்பொழுதும் உள்ளதை விட இப்பொழுது அதிகமாக உள்ளது. இம்மனநிலை இயேசுநாதர் காலத்திலும் இருந்தது. புத்தர் காலத்திற்கு 600 வருடங்களுக்கு முன்பும் இருந்தது. அதற்கு முன்பும் கூட இருந்திருக்கிறது. இயேசுநாதர் தன் சீடரிடம், ஏன் படபடப்பாக அமைதியின்றி இருக்கிறாய்? இந்த படபடப்பான எண்ணம் உன் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டப் போகிறதா என்றார். திரும்ப திரும்ப
வேண்டும் என்று நினைப்பதும் ஏங்குவதும் தான் துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் போதித்து வந்தார். இப்பொழுதை எதிர்ப்பது என்னும் சீர்குலைவு இயற்கையான இயல்பு நிலையை இழப்பது என்பதுடன் தொடர்புடையது என்னும் விழிப்புணர்ச்சி இக்கால நாகரிகத்தின் அடிப்படையில் இல்லை. பிராய்டு இந்த அமைதியின்மை அடித்தளத்தில் இருப்பதை உணர்ந்து சிவிலைசேஷன் அண்ட் இட்ஸ் டிஸ்கண்டன்ட்ஸ் என்று அவர் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதன் ஆணிவேரையும் அதிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்பதையும் அவர் உணரவில்லை. இந்த ஒட்டுமொத்தமான எங்கும் பரவியுள்ள இந்த சீர்குலைவு மிகுந்த சந்தோஷமின்மையையும் மற்றும் வன்முறையான நாகரிகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அதன் அழிவையும் மற்றும் மற்ற உயிரினங்களின் அழிவையும் எதிர்நோக்கும் பயங்கரத்தை ஏற்படுத்தியுள்ளது. 4. சாதாரண சுதாரிப்பற்ற தன்மையை போக்குதல். இதிலிருந்து எப்படி வெளிவருவது? பதில்: நீங்கள் சுதாரிப்பை கொண்டு வாருங்கள். உங்களிடம் உள்ள அமைதியின்மை, திருப்தியின்மை, கஷ்டம், மன அழுத்தம் எல்லாம் எந்தெந்த வழிகளில் ஒரு தேவையில்லாத தீர்ப்பை கொடுப்பதாலும் யதார்த்தத்தை எதிர்ப்பதாலும் இப்பொழுதை விளக்குவதாலும் உங்களுக்கு வருகிறது என்று கவனியுங்கள். சுதாரிப்பற்ற தன்மை விலகுகிறது என்றால் அங்கு சுதாரிப்பின் வெளிச்சம் புகுகிறது என்று பொருள். மேலும் ஆழமான சுதாரிப்பற்ற தன்மை உங்களை ஈர்க்கும் பொழுது அதை கையாள்வது எளிதாக இருக்கும். ஆனால் சுதாரிப்பற்ற தன்மையை இனங்கண்டு கொள்வது சுலபமல்ல. ஏனென்றால் இயற்கையானது என்று தோன்றும். மனதின் உணர்வு நிலையை நீங்களே அடிக்கடி பார்த்து கொள்வதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். நான் இப்பொழுது அமைதியாக இருக்கிறேனா என்று கேட்டுக்கொள்வது நல்ல கேள்வி. அல்லது என்ன நடக்கிறது என்று பார்க்கும் சுவாரஸ்யத்தை உள்ளேயும் காட்டுங்கள். உள்ளே சரியாக நுழைய முடிந்துவிட்டால் எல்லாமே வெளியே சரியாக இருக்கும். உள்ளே சரியாக இருப்பதுதான் முதன்மையானது. வெளியே சரியாக இருப்பது அடுத்தது. இந்த கேள்விகளுக்கு பதில்களை உடனே அளிக்காதீர்கள். உள்ளே நோக்குங்கள். என்ன மாதிரியான எண்ணங்கள் உங்களில் தோன்றுகின்றன? என்ன மாதிரி உணர்வு இருக்கிறது? உங்கள் கவனத்தை உடலில் கொண்டு வாருங்கள். ஏதாவது மன அழுத்தம் உள்ளதா? ஏதாவது பின்னணியில் எதிர்ப்பு இருந்தால் மற்றும் செயலற்ற மந்த நிலை ஏற்பட்டிருந்தால் வாழ்வை எதிர்த்து எதற்காக இப்பொழுதை தவிர்க்கிறீர்கள் என்று கவனியுங்கள். பல வழிகளில் மக்கள் நிகழ்நொடிகளை தவிர்க்கின்றனர். நான் சில உதாரணங்களை கூறுகிறேன். கொஞ்சம் பயிற்சி கொள்வதன் மூலம் மற்றும் உள்ளே கவனிப்பதன் மூலம் கூர்மையானவராகலாம். 5. சந்தோஷமற்ற நிலையிலிருந்து விடுதலை. நீங்கள் செய்யும் செயலை வெறுத்து கொண்டே செய்கிறீர்களா? அது உங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்வதாக ஒத்துக்கொண்ட செயலாக இருக்கலாம். உங்களுக்கு நெருங்கிய நிலையில் இருப்பவரிடம் வெளியே சொல்ல முடியாத வெறுப்பு இருக்கிறதா? நீங்கள் வெளியிடும் சக்தி உங்களுக்குள்ளும் வெளியிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மையுடையதாய் இருக்கிறதா? உள்ளே நன்றாக பாருங்கள். ஏதாவது வெறுப்பு மற்றும் பிடிக்காத தன்மை இருக்கிறதா? அப்படி இருந்தால் மனதளவில் மற்றும் உணர்வு அளவில் அதை உற்று நோக்குங்கள். அந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான எண்ணங்கள் தோன்றுகின்றன? அதன்பின் உணர்வை பாருங்கள். உடல் அந்த உணர்வுகளுக்கு காட்டும் எதிர் விளைவை பாருங்கள். உணர்வுகளை உணருங்கள். அது சந்தோஷமானதாக இருக்கிறதா? சந்தோஷம் இல்லாது இருக்கிறதா? இந்த சக்தியைத்தான் உங்களில் விரும்புகிறீர்களா? அதை தேர்ந்தெடுக்க கூடுமா? உங்களை யாராவது பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்யும் செயல் கடுமையானதாக இருக்கலாம். நெருக்கமாக இருப்பவர் நேர்மை இல்லாமல் இருக்கலாம். மேலும் சுதாரிப்பற்று கடுகடுப்பாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் இவற்றை சரி என்று தேர்வு செய்வதும் தவறு என்று தேர்வு செய்வதும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரப்போவதில்லை. விஷயம் என்னவென்றால் எதையும் எதிர்க்கிறீர்களா? அப்படியென்றால் இத்தருணத்தை எதிர்க்கிறீர்கள். நீங்கள் சந்தோஷமற்ற தன்மை மற்றும் வேறுபாட்டை உள்ளேயும் வெளியேயும் கொண்டு வந்து விட்டீர்கள். உங்களது சந்தோஷமற்ற தன்மை உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் மாசு அடைய செய்வதுடன் நீங்களும் ஒரு பகுதியாக இயங்கும் இந்த திரளான மனித சமுதாயத்தின் மனத்தை மாசு அடைய செய்கிறீர்கள். இந்த சமுதாயத்தின் மாசடைந்த தன்மை என்பது உள்ளே உள்ள மாசின் பிரதிபலிப்பு தான். கோடிக்கணக்கான மக்கள் மனதின் இடைவெளியை கொண்டு வருவதற்கு பொறுப்பேற்காததுதான். நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு மனம் திறந்து நீங்கள் நினைத்ததை குறிப்பிட்ட நபரிடம் சொல்வதும் சூழ்நிலையை சுற்றி நீங்கள் கொண்டுள்ள எதிர்மறைகளை களைந்து விடுவதும் உங்களை நீங்கள் என்று அடையாளம் கொண்டுள்ள உருவத்தை பலப்படுத்துவதும் ஆகும். இது எவ்வளவு அவசியமற்றது என்று புரிந்து கொள்வது முக்கியம். எதிர்மறை உணர்வு காரிய சாதனையை கொண்டு வராது. எதிர்மறை என்பது மாற்றங்களை வரவிடாது. எதிர்மறை உணர்வுகளுடன் செயல்படுவது மாசு உண்டாக்கி அதிக வலியையும் சந்தோஷமின்மையையும் கொடுக்கும்.
உள்ளே எதிர்மறை உணர்வுகளுடன் இருப்பது மற்றவரையும் தொற்றிக்கொள்ளும். ஒரு நோயை விட எளிதில் பரவும். அவ்வாறு பரவுவதை தவிர்க்க அதிக சுதாரிப்பு வேண்டும். நீங்கள் இந்த உலகை மாசடைய செய்கிறீர்களா அல்லது சுத்தம் செய்கிறீர்களா? உங்கள் மனதில் உள்ள இடைவெளியை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. அதற்கு வேறு யாரும் பொறுப்பேற்க முடியாது. அதேபோல் இந்த புவியை காப்பதும் உங்கள் பொறுப்புதான். எது உள்ளே இருக்கிறதோ அதுதான் வெளியேயும் பரிணமிக்கும். மனிதர்கள் உள்ளே உள்ள மாசை நீக்கினார்கள் என்றால் வெளியே அசுத்தப்பட மாட்டார்கள். எவ்வாறு எதிர்மறைகளை தவிர்க்கலாம் என்று கூறுகிறீர்கள்? பதில், அதை விட்டு விடுவது மூலம்தான். சுட்டு பொசுக்கும் தணல் உங்கள் கையில் இருந்தால் அதை எவ்வாறு எறிவீர்கள்? தேவையில்லாத சுமையை தூக்கி நடந்தால் எவ்வாறு தூக்கி போடுவீர்கள்? இந்த வலியை அனுபவிக்க வேண்டாம் என்று உணர்ந்து அல்லது இனி இதை சுமக்க வேண்டாம் என்று உணர்ந்து அதை போகவிட்டு விடுவீர்கள். ஆழமான சுதாரிப்பற்ற தன்மை, அதாவது மன வலி அல்லது ஆழமான வலி அல்லது அன்பானவர்களை இழப்பது போன்ற நிகழ்வை சந்திக்கும் பொழுது ஒத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் அதனுடன் இப்பொழுதின் ஒளியையும் இணைத்து மாற்றத்தை கவனமாக கொண்டு வர வேண்டும். பல சாதாரண சுதாரிப்பற்ற தன்மைகளை விட்டுவிடும் வாய்ப்பு இருக்கிறது என்று உணர்வதாலோ அல்லது நீங்கள் வாழ்க்கை என்பது சுமையான எண்ணங்கள் அல்ல என்று உணர்வதாலோ அவற்றை வேண்டாம், இனி தேவையில்லை என்று விட்டுவிட முடியும். அதாவது இது நீங்கள் இப்பொழுதின் சக்தியை பயன்படுத்த தொடங்கிவிட்டீர்கள் என்பதை காட்டுகிறது. இந்த இப்பொழுதின் சக்திதான் இந்த வாய்ப்பை அளிக்கிறது. சில உணர்வுகளை எதிர்மறை என்று சொன்னீர்களானால் மனதில் நல்லது கெட்டது என்று இரு துருவங்களை அல்லவா கொண்டு வருகிறீர்கள்? பதில், இல்லை. நல்லது கெட்டது என்பது இப்பொழுது நல்லது கெட்டது என்று கொண்டிருந்த பொழுது தோன்றியது. மனது கெட்டது என்று கொண்ட பொழுது எதிர்மறை உணர்வுகள் தோன்றின. சிலவற்றை நீங்கள் எதிர்மறை என்று கூறும் பொழுது பார்க்க போனால் அது இருக்கக்கூடாது என்று தானே சொல்கிறீர்கள். அப்படியென்றால் அந்த உணர்வுகள் இருக்கக்கூடாது தானே. நம்முள் தோன்றும் உணர்வுகளை நாம் தரம் பிரிக்காமல் அவற்றை அனுமதிக்க வேண்டும். அவற்றை நல்லது கெட்டது என்று பிரிக்க வேண்டியதில்லை என்றுதான் இதுகாரம் உணர்ந்து வந்தேன். சோகம், கோபப்படுதல், வெறுப்பு போல் எது தோன்றினாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டால் உள்ளே எதிர்ப்பு, முறிவு தோன்றும். அப்படி இருப்பது நலமானதுதான். பதில், ஆமாம். மனதில் ஏதாவது வழக்கமாக நினைக்கும் தன்மை இருந்தால் அல்லது ஒரு உறுத்தல் உணர்வு இருந்தால், எதிர் விளைவை கொண்டு வந்தால் அதை ஒத்துக்கொள்ளுங்கள். மனது இதை மட்டும்தான் கொண்டு வர வேண்டும் என்ற அளவிற்கு உங்களுக்கு சுதாரிப்பு இருக்காது. இதில் உங்களுக்கு தேர்வு செய்யும் சக்தி மட்டும் இருந்தால் சந்தோஷத்தை விட்டுவிட்டு சோகத்தையோ தேர்ந்தெடுப்பீர்கள்? அமைதியை விட்டுவிட்டு போட்டி பொறாமையையா தேர்ந்தெடுப்பீர்கள்? உங்களது இயற்கையான இயல்பு நிலையில் உள்ள சந்தோஷத்தை விரட்டக்கூடியதையா தேர்வு செய்வீர்கள்? நான் எதிர்மறை உணர்வுகள் என்று கூறுவதெல்லாம் நினைத்திருக்க கூடாது என்பதல்ல. சாதாரணமாக வயிற்றை வலிக்கிறது என்பது போன்ற எதிர்மறை உணர்வுதான். எவ்வாறு மனிதர்கள் 10 மில்லியன் மனிதர்களை விட அதிகமான மனிதர்களை 20வது நூற்றாண்டில் மட்டும் கொன்றார்கள். மனிதர்கள் அவ்வகையில் தொல்லை தருவது என்பது எல்லாவற்றையும் விட கொடுமையானது. ஆனால் தினமும் நடக்கக்கூடிய கொடுமை மற்றும் மனதளவில், உடலளவில் வலி, வன்முறை ஆகியவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. மக்கள் இதையெல்லாம் ஏற்படுத்தும் போது தங்களது இயற்கையான இயல்பு நிலையுடன் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? உண்மையில் பார்க்க போனால் இல்லை. மக்கள் எதிர்மறையான உணர்வில் இருக்கும்போதுதான், மோசமான மனநிலையில் இருக்கும்போதுதான் தங்கள் நினைவில் தோன்றும் எதிர்விளைவை செய்கிறார்கள். அவர்கள் இயற்கையையும் தங்களை தாங்கும் புவியையும் பாலடைக்க தொடங்கிவிட்டார்கள். நம்ப முடியாவிட்டாலும் இதுதான் உண்மை. மனிதர்கள் பயங்கரமான பைத்தியக்காரத்தனம் நிறைந்த நோய் பீடித்த உயிரினங்கள். இது அலசி ஆராய்ந்து முடிவுக்கு வந்த விஷயம் இல்லை. இதுதான் உண்மை. இந்த பைத்தியக்காரத்தனத்திற்கு அடியில் ஒரு அறிவும் இருக்கிறது என்பதும் உண்மை. இதை குணப்படுத்துவதற்கும் மீட்டுக் கொள்வதற்கும் வழிமுறைகள் உள்ளன. நீங்கள் சொன்னதற்கு நேரடியாக வருகிறேன். நீங்கள் கோபம், வெறுப்பு, மத்த நிலை போன்றவற்றை ஒத்துக்கொள்கிறீர்கள். மேலும் அதனால் கண்மூடித்தனமாக நடந்து கொள்ளவில்லை. மேலும் பிறரிடம் எதிர்விளைவு காட்டவில்லை. ஆனாலும் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதில்லை என்பது சந்தேகத்திற்கு உரியதுதான். ஒத்துக்கொள்வதில் பயிற்சி எடுத்த பின் அடுத்த படிக்கு செல்ல விரும்புகிறீர்கள். அதாவது எதிர்மறை எண்ணங்களே தோன்றாத நிலை வேண்டும் என்று நினைப்பீர்கள். அப்படி நினைக்காவிட்டால் உங்கள் ஒத்துக்கொள்ளுதல் ஒரு வழக்கமான பண்பிற்கு போய் தொடர்ந்து சோகத்தில் ஆழ்த்தி, அதனால் உங்களை நீங்கள் மற்றவர்களிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து மற்றும் இப்பொழுதிலிருந்து ஏதோ ஒரு தனியான பகுதி என்பது பலப்படுத்தப்பட்டு விடுகிறது. உங்களை நீங்கள் தனிப்பகுதி அல்லது
அதாவது மற்றவற்றினுடன் தொடர்பற்ற பகுதி என்று நினைப்பதுதான் உள்மனதை பலப்படுத்துகிறது. உண்மையை ஒத்துக்கொள்வது உங்களை எல்லாவற்றுடனும் உடனே இணைக்கிறது. எல்லாம் சரியாக உள்ளது என்று நினைக்கும் பொழுது எதிர்மறை உணர்வுகள் இல்லை. எந்த தீர்வும் நினைவில் கொண்டு வராமல், எந்த எதிர்ப்பும் இல்லாமல் என்ன இருக்கிறது என்பதற்கு ஒத்துக்கொள்ளும் போது அந்த எதிர்மறை உணர்வுகள் தோன்றுமா என்ன? எந்த எதிர்ப்பும் இல்லாமல், எந்த தீர்வும் இல்லாமல் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நம்பினாலும் அடித்தளத்தில் அதை நம்பவில்லை என்றால் அந்த பழகி போன நிலைதான் இருக்கிறது என்று பொருள். அதுதான் உங்களை கஷ்டப்பட வைக்கிறது. அது கூட பரவாயில்லை. நீங்கள் உங்கள் சுதாரிப்பற்ற நிலையில் இருப்பதற்கு உரிமை கோருகிறீர்களா? கஷ்டப்பட உரிமை கோருகிறீர்களா? எதையும் உங்களிடமிருந்து யாரும் எடுத்துவிடப் போவதில்லை. ஏதோ ஒரு உணவு உங்களை வருத்துகிறது என்றால் அதை உண்பது எனது உரிமை என்று கூறி அதை உண்டு கொண்டிருப்பீர்களா? 6. எங்கிருக்கிறீர்களோ அங்கு முழுமையாக இருங்கள். சுதாரிப்பற்ற தன்மை நடைமுறையில் நிலவுவதில் சிலவற்றை உதாரணத்திற்கு சொல்லுங்கள். பதில்: நீங்கள் ஏதாவது குற்றம் குறை கண்டுபிடித்தீர்கள் என்றாலோ, அல்லது எண்ணங்களில் குற்றம் குறை என்று கொண்டீர்கள் என்றாலோ, அல்லது வாழ்க்கை சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை அல்லது பருவகாலம் என ஏதோ ஒரு இடையூறை அசௌகரியமாக கொண்டீர்கள் என்றாலும் உற்று கவனியுங்கள். உங்களுள் ஓர் எதிர்மறை உணர்வு இருக்கிறது. குற்றம் குறை கண்டுபிடிக்கும் போது நீங்கள் பலியாகிறீர்கள். நீங்கள் பேசிவிடும் பொழுது சக்தி கிடைத்து விடுகிறது. அதனால் அந்த மாதிரியான தருணங்களை மாற்ற பாருங்கள். தேவைப்பட்டால் பேசுங்கள், இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலையை தவிர்த்து விடுங்கள், அல்லது அந்த சூழ்நிலையை ஒத்துக்கொள்ளுங்கள். மற்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். சாதாரண சுதாரிப்பற்ற தன்மைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இப்பொழுதை மறுப்பதாகும். இப்பொழுது என்பது இங்கை எதிர்க்கிறீர்களா? சிலர் எப்பொழுதுமே வேறு எங்காவது இருப்பார்கள். இங்கு என்பது எப்பொழுதுமே நலன் தருவதாக இருக்காது. நீங்கள் உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள். எங்கு இருக்கிறீர்களோ அங்கு முழுமையாக இருங்கள். நீங்கள் இங்கு இருந்த போதும் இப்பொழுது பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்து துன்பம் விளைவித்து கொண்டிருந்தால் அதிலிருந்து தப்ப 3 வழிகள் உள்ளன. அந்த சூழ்நிலையை விட்டு ஓடிவிடுங்கள், அல்லது மாற்ற முடியுமா என பாருங்கள், அல்லது முழுவதும் அதை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்கும் பொழுது இந்த வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். அதை இப்பொழுது தேர்ந்தெடுங்கள். அதன் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த எதிர்மறையும் கிடையாது, எந்த மன மாசும் கிடையாது. உள்மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதையாவது செய்ய முற்பட்டீர்கள் என்றால் உங்களுள் தோன்றும் எதிர்மறைகளை முடிந்தால் தூக்கி போடுங்கள். தெளிவான பார்வையில் நீங்கள் எடுக்கும் முடிவு எதிர்மறைகளினால் எடுக்கும் முடிவுகளை விட சிறந்தது. ஏதாவது சோகமான சூழ்நிலையில் நீண்ட காலத்திற்கு சிக்கியிருந்தீர்கள் என்றால் செயலில் இறங்குவது சிறந்தது. அது ஒரு தவறாக இருந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வாறு கற்றுக்கொள்ளும் போது அது தவறாகாது. எங்காவது சிக்கியிருந்தீர்கள் என்றால் எதையும் அறிய முடியாது. ஏதாவது செயலில் இறங்கும் போது பயம் தடுக்கிறதா? அந்த பயத்தை ஒத்துக்கொள்ளுங்கள். அதை கவனியுங்கள். அதில் கருத்தை செலுத்துங்கள். அதனுடன் இயற்கையான இயல்பு நிலையுடன் இணையுங்கள். அது உங்கள் எண்ணங்களுக்கும் பயங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பை துண்டித்துவிடும். உங்களது பயத்தை மனதுக்குள் வர விடாதீர்கள். இப்பொழுதின் சக்தியை பயன்படுத்துங்கள். இங்கு இப்பொழுதில் குறிப்பிட்ட சூழ்நிலையை மாற்ற எதையும் உங்களால் செய்ய முடியாவிட்டால் உள்ளே ஏற்படும் எதிர்மறை எதிர்ப்புகளை தவிர்த்து விடுங்கள். உண்மையில்லாத சந்தோஷமின்மையால் நீங்கள் பின்னிய உங்களது உருவம் கவலையும் வருத்தமும் தோய்ந்த நிலையை விரும்புவதால் அவ்வுருவம் அழிந்துவிடும். இதைத்தான் சரணடைதல் என்கிறோம். சரணடைதல் என்பது பலவீனம் அல்ல, அதில் அதிக அளவில் தெம்பு இருக்கிறது. சரணடையும் மனிதர்களிடம் ஆன்மீக சக்தி இருக்கும். சரணடைதல் மூலம் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை அடைந்து விடுவீர்கள். உங்களது முயற்சியே இல்லாமல் அந்த சூழ்நிலை மாறிவிடும். எந்த வழியும் கொள்ளாமல் நீங்கள் விடுதலையாகி இருப்பீர்கள். எப்படி பார்த்தாலும் சூழ்நிலையை மாற்றினாலும் மாற்ற முடியாமல் போனாலும் நீங்கள் விடுதலையாகி இருப்பீர்கள். ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்து செய்யவில்லை என்ற நிலை இருக்கிறதா? எழுந்து போய் செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்களால் செய்ய முடியவில்லை என்று ஒத்துக்கொள்ளுங்கள். இதை செய்ய முடியாது என்று வெளியே வாருங்கள். மாறாக சோம்பேறித்தனம் இருந்தால் அல்லது வேறு எது இருந்தாலும் ஒத்துக்கொள்ளுங்கள். எது உங்கள் தேர்வோ அதில் முழுமையாக ஈடுபடுங்கள். அதில் தோன்றும் சந்தோஷத்தை அனுபவியுங்கள். அதாவது சோம்பேறியாகவோ எதுவும் செய்யாமலோ இருக்க வேண்டும் என்றால் இருங்கள். இவ்வாறு முழுமையாக அதனுள் நுழைந்தால் எளிதில் அதை விட்டு வெளியே வந்து விடுவீர்கள், அல்லது வெளிவராமல் இருப்பீர்கள். 2 வழியிலும் உள்ளே விகல்பம் எதிர்மறை உணர்வு தோன்றாது. நீங்கள் மன அழுத்தம் உள்ளவரா?
நீங்கள் வருங்காலத்தில் ஒன்றை அடைய வேண்டும் என்ற நிலையில் நிகழ்காலம் என்பது அதனை அடைய உதவும் வழி என்பதாக மட்டும் குறுகிவிட்டதா மன அழுத்தம்? ஏனென்றால் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள், ஆனால் அங்கு எதிர்காலத்தில் இருக்க நினைக்கிறீர்கள், அல்லது இப்பொழுதில் இருக்கிறீர்கள் மற்றும் எதிர்காலத்தில் இருக்க ஆசைப்படுகிறீர்கள். இந்த இடைவெளிதான் உங்களை தகர்த்து விடுகிறது. இந்த மாதிரியாக உள்ளே ஒரு இடைவெளியை வைத்துக்கொண்டு வாழ்வது பைத்தியக்காரத்தனம். இந்த மாதிரி தான் எல்லோரும் வாழ்கிறார்கள் என்று கூறினால் அது உங்கள் பைத்தியக்காரத்தனத்தை குறைக்காது. அந்த சூழலில் நீங்கள் நிகழ்காலத்தை எதிர்க்காமல் வருங்காலத்தில் உங்களை பொருத்தி பார்க்காமல் விரைந்து வேலை செய்யலாம், ஓடக்கூட செய்யலாம். பணியில் ஈடுபடும் பொழுது முழுமையாக ஈடுபடுங்கள். உங்களில் அந்த சமயம் பிரவாகம் எடுக்கும் அந்த சக்தியை கண்டுகளியுங்கள். இப்பொழுது நீங்கள் மன அழுத்தத்துடன் இருக்க மாட்டீர்கள். உங்களில் இடைவெளி தோன்றி உங்களை இரண்டாக்காது. நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு ஓடிக்கொண்டு முன்னே போய்கொண்டு இருப்பதுடன் அதை ரசிக்கவும் செய்வீர்கள். இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு பூங்காவில் உட்கார்ந்து இருப்பீர்கள். ஆனால் உங்கள் மனதை கவனித்தீர்கள் என்றால் நீ வேலை செய்ய வேண்டும், நீ நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கூட சொல்லும். மனதை கவனியுங்கள், அதை பார்த்து சிரியுங்கள். கடந்த காலம் உங்கள் கவனத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கிறதா? கடந்த கால நிகழ்வுகளை பற்றி உடன்பாடாகவோ எதிர்மறையாகவோ அடிக்கடி பேசுகிறீர்களா, நினைக்கிறீர்களா? அதாவது உங்களது சாதனைகள், வீர தீர செயல்கள், உங்கள் அனுபவங்கள், அல்லது நீங்கள் பலியாக ஆன தருணங்கள், பயங்கரமான சம்பவங்கள், அல்லது நீங்கள் பிறருக்கு செய்தது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் புரிந்துணர்தல் குற்ற உணர்வு, கர்வம், வெறுப்பு, கோபம், சுய பச்சாதாபம் என்றுள்ளதா? அப்படி என்றால் நீங்கள் என்று கற்பனையாக கொண்ட உங்கள் உருவத்தை ஸ்திரப்படுத்துகிறீர்கள். உங்கள் மனதில் கடந்த காலத்தை கொள்வது மூலம் உங்கள் உடலில் முதுமையை, அதாவது வயதை அதிகரித்து விடுகிறீர்கள். உங்களுக்கு அருகில் கடந்த காலத்தை பற்றி நினைப்பவர்களை பார்த்து இந்த கூற்றை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியும் கடந்த காலத்தில் சாகிறார்கள். இது தேவையில்லை. எப்பொழுதாவது தேவைப்பட்டால் மட்டும் கடந்த காலத்தை கொண்டு வாருங்கள். இந்த நொடியில் உறையும் சக்தியை உணருங்கள். இயற்கையான இயல்பு நிலையில் உள்ள முழுமையை உணருங்கள். நிகழ் நொடியில், அதாவது இப்பொழுதில் உங்களது இயற்கையான இயல்பு நிலையை உணருங்கள். நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என்ன இப்படி செய்திருக்கலாமே என்ற நினைவுகளில் அலைமோதுகிறீர்களா? நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் என்று அடையாளம் கொண்டு இருக்கிறீர்கள். அந்த மனது கற்பனையான வருங்காலத்தில் உங்களை பதிக்கிறது, மேலும் உங்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறது. அச்சமயம் உங்களுக்கு வழி தெரியவில்லை, ஏனென்றால் அந்த சூழ்நிலை நிஜம் இல்லை, அது மனது கொண்ட கற்பனை. நீங்கள் இந்த உடலை பாதிக்கும், ஆயுளை குறைக்கும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை இப்பொழுதில் இறங்குவது மூலம் எளிதில் நிறுத்திவிடலாம். உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். சுவாசம் உள்ளே நுழைந்து வெளியேறுவதை உற்று நோக்குங்கள். உங்கள் உள்ளே உள்ள சக்தி களத்தை உணருங்கள். நீங்கள் ஒத்துப்போக வேண்டியது, களத்தில் இறங்க வேண்டியது, அனுசரிக்க வேண்டியது எல்லாம் நிஜமானவற்றில் தானே தவிர கற்பனையாக ஒரு கொடுக்கப்பட்டவைகளுக்கு அல்ல. அதாவது இப்பொழுது என்னும் நிகழ் நொடிகளுக்குத்தான். இப்பொழுது என்ன கஷ்டம் இருக்கிறது என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது நாளைக்கு என்ன கஷ்டம், அல்லது அடுத்த வருடம் என்ன கஷ்டம் என்று கேட்காதீர்கள். இந்த நொடியில் என்ன ஆயிற்று? நீங்கள் எப்பொழுதும் இப்பொழுதுடன் வாழ்ந்து விடலாம். ஆனால் உங்கள் வருங்காலத்தை கட்டுக்குள் கொண்டு வர இயலாது. மேலும் அது இப்பொழுது உங்களிடம் இல்லை. அதற்கு சரியான விடை, அதற்கு தேவையான சக்தி, சரியான நம்பிக்கை அல்லது பலம் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது கிடைக்கும். அதற்கு முன்போ அதற்கு பின்போ கிடைக்காது. ஒரு நாள் நான் அதை அடைவேன். உங்களது குறிக்கோள் உங்களை அபகரித்து இந்த நிகழ் நொடிகளை அதை அடையும் வழியாக குறுக்கிவிடாதா? உங்கள் செயல்களில் சந்தோஷத்தை போக்கிவிடாதா? நீங்கள் வாழ்வதற்காக காத்திருக்கிறீர்களா? இந்த மாதிரியான மன பிம்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் எவ்வளவு சாதனை செய்த போதும் இப்பொழுதில் எதுவும் போதுமானதாக எப்பொழுதுமே இருக்காது. வருங்காலமே சிறப்பானதாக தோன்றும். இதுவே தொடர்ந்து திருப்தியின்மை ஏக்கத்தையும் கொண்டு வர போதுமானதாக இருக்கிறதல்லவா? ஒத்துக்கொள்கிறீர்களா? எப்போதுமே காத்திருக்கும் மனப்பான்மையை கொண்டவரா நீங்கள்? எவ்வளவு காலம் காத்திருப்பையை கொண்டிருக்கிறீர்கள்? தபால் நிலையத்தில், சாலை நெருக்கடியில், விமான நிலையத்தில் யாருக்காவது காத்திருத்தல் ஆகியவற்றை சின்ன அளவில் காத்திருத்தல் என்று கூறுகிறேன். மிகுந்த அளவில் காத்திருத்தல் என்பது அடுத்த விடுமுறை அல்லது அடுத்த நல்ல வேலை, குழந்தைகள் வளர, நல்ல உறவு அமைய காத்திருத்தல், மற்றும் ஒரு வெற்றி, பணம், முக்கியமான ஆளாக ஞான உதயம் பெற போன்றவற்றிற்கு காத்திருத்தலை கூறலாம். வாழ்க்கையை ஆரம்பிக்கவே காத்திருத்தலை பலரிடம் காணலாம். காத்திருத்தல் என்பது ஒரு மனநிலை. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் வருங்காலத்தை விரும்புகிறீர்கள்,
நிகழ்காலத்தை விரும்பவில்லை என்றாகிறது. எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை விரும்பவில்லை, எது உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அதை விரும்புகிறீர்கள். எந்த விதமான காத்திருத்தலாக இருந்தாலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுக்குள்ள இங்கு இருப்பதிலும் இப்பொழுதிலும் ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறீர்கள். நிகழ்காலத்தை நீங்கள் இழப்பதினால் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை குறைத்து விடுகிறது. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை மேம்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை தான் மேம்படுமே தவிர உங்கள் வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை என்பது முதல் தரமானது. வாழ்க்கை என்பது உங்கள் உள்ளே உரையும் ஆழமான இயற்கையான இயல்பு நிலை. அது ஏற்கனவே முழுமையாகவும் தப்பு தவறில்லாததாகவும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை என்பது உங்கள் அனுபவம் மற்றும் சந்தர்ப்பம் சார்ந்தது. ஒரு குறிக்கோளை கொண்டு அதை அடைவதற்காக பாடுபடுவதில் தப்பொன்றும் இல்லை. ஆனால் அதையே வாழ்க்கை என்று கொள்வதில் தான் தவறாகி விடுகிறது. அதை அடையும் ஒரே வழி இப்பொழுதுதான். ஒரு கட்டிடம் கட்டடும் வல்லுநர் அதன் அஸ்திவாரத்தில் கவனம் செலுத்தாது மேலே கட்டுமானத்தில் கவனம் செலுத்துவது போல் இருப்பது விரும்பத்தக்கதல்ல. பலர் நல வாழ்விற்காக காத்திருக்கின்றனர். அது வருங்காலத்தில் நேரடியாக வரப்போவதில்லை. நிகழ்காலத்தில் உள்ள உண்மையை முழுவதும் ஒத்துக்கொண்டு நீங்கள் யார், எங்கு இருக்கிறீர்கள், இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை மதித்து, கிடைத்ததற்கு மரியாதையாக இயற்கையான இயல்பு நிலையை மதித்து, நிகழ்காலத்திற்கு நன்றியாகவும் அதை பொக்கிஷமாகவும் அந்த முழுமையை அளப்பரிய செல்வமாகவும் மதிக்க வேண்டும். இது வருங்காலத்தில் கிடைக்காது, ஆனால் இது பல வகையில் வருங்காலத்தில் பரிணமிக்கும். நீங்கள் பெற்றிருப்பதில் ஒரு திருப்தியின்மை, ஒரு வெறுப்பு அல்லது ஒரு குறைபாட்டினால் கோபம் இருந்தால் அது உங்களுக்கு பணக்காரர் ஆவதற்கு ஆர்வத்தை கொடுக்கும். ஆனால் கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும் அந்த உள்ளே இன்னும் வேண்டும் என்னும் தேவை தோன்றி திருப்தி இல்லை என்ற நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். பணத்தால் பல சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள், ஆனால் அது வந்து போய் கொண்டிருக்கும். ஆனால் உள்ளே ஒரு வெறுமை தோன்றி உடல் ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ ஆறுதல் தேவைப்படுவதாக தோன்றும். வாழ்வின் முழுமையை உணர்வதுதான் உண்மையான செல்வம். அதனால் காத்திருத்தல் என்ற மனப்பான்மையை விட்டு விடுங்கள். நீங்கள் காத்திருத்தலில் இறங்கும் போது அதிலிருந்து வெளிவாருங்கள். இப்பொழுதிற்குள் வந்துவிடுங்கள். இயல்பு நிலையை சந்தோஷமாக அனுபவியுங்கள். நீங்கள் இயற்கையான இயல்பு நிலையில் எதற்காகவும் காத்திருக்க தேவையில்லை. அதனால் யாராவது அடுத்த முறை உங்களை காக்க வைத்ததற்காக மன்னியுங்கள் என்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. இங்கு நின்று கொண்டு மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தேன், என்னுள் உள்ள மகிழ்ச்சியை என்று தாராளமாக கூறலாம். இந்த இப்பொழுதை சில காரணங்களால் இழப்பதை காலங்காலமாக பழக்க வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அது சாதாரணமான சுதாரிப்பற்ற தன்மையின் ஒரு பகுதியாகும். அது வெகு எளிதில் கவனிக்காமல் விடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் தொடர்ந்து தேவை இருந்து கொண்டிருப்பதை வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று கொண்டதே காரணமாகும். உங்களின் உள் மனநிலை மற்றும் உங்கள் உணர்வு நிலையை நோக்குவதை பயிற்சியாக கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதெல்லாம் கடந்த காலத்தில் அல்லது வருங்காலத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் என்று புரிய வரும். அந்த சுதாரிப்பற்ற நிலையிலிருந்து விலகி, அதாவது நேரம் என்ற கனவிலிருந்து விலகி விழிப்புணர்வு பெற்று இப்பொழுதிற்கு வருவீர்கள். நீங்கள் என்ற கற்பனையான உருவகம், அதாவது மனதை நான் என்று கொள்ளுதல் நேரத்தில்தான் வாழ்கிறது. அதற்கு இப்பொழுது என்பது அதனுடைய முடிவாளம் என்று தெரியும். அதனால் அது இப்பொழுதிற்கு அஞ்சுகிறது. அது உங்களை இப்பொழுதிலிருந்து விலக்க என்ன வேண்டுமானாலும் செய்யும். உங்களை நேரத்திற்குள் சிக்கிவிட செய்ய முயன்று கொண்டிருக்கும். 7. வாழ்க்கை பயணத்தில் உள்வட்ட பொருள் உணர்தல். கேள்வி: நீங்கள் சொல்வதன் பொருள் புரிகிறது. ஆனாலும் நமது வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு நோக்கம் வேண்டுமே. இல்லாவிட்டால் நாம் அலை பாய்ந்து விடுவோம். வாழ்வின் நோக்கம் என்றாலே எதிர்காலம்தானே, இல்லையா? அதை எப்படி இப்பொழுதில் ஒத்துக்கொள்ள முடியும்? பதில்: நீங்கள் ஒரு பயணம் மேற்கொண்டால் எங்கே போகிறீர்கள் என்று தெரியும், எந்த திசையில் என்றாவது தெரியும். ஆனால் உங்கள் பயணத்தில் உண்மையான பகுதி நீங்கள் இப்பொழுது எடுத்து வைக்கும் காலடிதான் என்பதை மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதுமே அது மட்டும்தான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை பயணம் வெளிவட்ட பொருளும் உள்வட்ட பொருளும் கொண்டது ஆகும். வெளிவட்ட பொருள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம், அதாவது நீங்கள் எதை சாதிக்க நினைக்கிறீர்களோ அதில் கிடைத்துவிடும். அது வருங்காலத்தை குறிப்பிடுகிறது. ஆனால் நீங்கள் அடைய எத்தனைக்கும் இடம் அல்லது அதற்கான முயற்சிகள் உங்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து அதை இப்பொழுது நீங்கள் எடுக்கும் முயற்சியை விட முக்கியமென கொண்டால் உங்கள் உள்நோக்க பொருளை இழந்து விடுவீர்கள்.
உங்கள் உள்நோக்க பொருள் என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள் என்பதற்கு தொடர்பு உடையது இல்லை. ஆனால் ஒன்றை எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதுடன் தொடர்பு உடையது. அது வருங்காலத்துடன் தொடர்பு உடையது அல்ல. ஆனால் உங்கள் சுதாரிப்பு இப்பொழுதில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்தது ஆகும். வெளிவட்ட பொருள் என்பது கொள்ளிடமும் காலமும் பெற்று படுக்கை கோடு போல நீளக்கூடியது. ஆனால் உள்வட்ட பொருள் என்பது செங்குத்து கோடு போல ஆழமானது மற்றும் நேரம் என்பதை கடந்த இப்பொழுதில் உங்கள் இயல்பான இயற்கை நிலையை ஆழத்திற்கு எடுத்து செல்கிறது. வெளிவட்ட வாழ்க்கை பயணத்தில் பல லட்சம் அடிகளை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஆனால் உள்வட்ட பயணத்தை நீங்கள் எடுத்து வைப்பது ஒரே ஒரு அடிதான். இப்பொழுதில் அடி எடுத்து வைக்கிறீர்கள். அந்த ஒரு அடியில் கருத்து ஒருமித்தால் உங்களின் மற்ற அடிகளையும் நீங்கள் போக நினைத்த இடத்தையும் அந்த ஒரு அடி கொண்டுள்ளது என்பதை உணர்வீர்கள். அந்த ஒரு அடி உங்கள் செயல்களில் அழகையும் நேர்த்தியையும் கொண்டு வந்து உங்கள் செயலை சிறப்பானதாக ஆக்கிவிடுகிறது. உங்கள் இயற்கையான இயல்பு நிலையின் வெளிச்சம் அச்செயல் மூலம் பிரகாசிக்கும். இது நீங்கள் உங்கள் உள்வட்ட பொருள் மற்றும் உள்வட்ட பயணத்தின் திருப்தி மற்றும் உங்களின் உள் நோக்கிய பயணம். கேள்வி: நமது வெளிவட்டத்தில் ஒன்றை சாதிப்பது அல்லது சாதிக்காதது முக்கியம் இல்லையா? பதில்: உங்கள் உள்வட்டத்தின் பொருளை உணராத வரையில் வெளிவட்டத்தின் பொருள் முக்கியமானதாகிறது. அதன் பிறகு வெளிவட்ட பொருள் நீங்கள் ரசித்து செய்யும் காரணத்தால் விளையாட்டு போன்றதாகி விடுகிறது. உங்கள் வெளிவட்ட பொருளில் நீங்கள் தோல்வியை கூட தழுவ நேரிடலாம். அதே சமயம் உள்வட்ட பொருளில் முழு வெற்றி அடையலாம். ஆனால் வேறு மாதிரி, அதாவது உலகில் வென்று உங்கள் ஆன்மாவை இழந்து என்று இயேசுநாதர் சொன்னது போல் நிறையவே நடக்கிறது. எப்படி பார்த்தாலும் வெளிவட்ட வெற்றி என்பது எல்லா பொருளுமே அழிவுறுவன தான் என்ற விதிப்படி சீக்கிரத்திலோ அல்லது காலந்தாழ்ந்தோ தோல்வியை தழுவும். எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிவட்ட பொருள் உங்களுக்கு அமைதியை கொடுக்காது என்று அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. வெளிவட்ட பொருளின் நிலையின்மையை அறிந்தவுடன் தேவையற்ற எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு உள்வட்டத்தில் சரணடைவீர்கள். 8. உங்கள் கடந்த காலம் இப்பொழுதில் இல்லை. கேள்வி: கடந்த காலத்தை தேவையில்லாமல் நினைப்பதோ அது பற்றி பேசுவதோ இப்பொழுதை மறைத்து விடுகிறது என்று குறிப்பிட்டீர்கள். நாம் நினைக்கும் கடந்த காலம் அல்லது கடந்த காலத்தை நான் என்று கொள்வதை விடவும் ஆழமான கடந்த காலம் ஒன்று உள்ளதல்லவா? அதாவது சிறு குழந்தையிலிருந்து நம்மை வரையறுக்கும் சுதாரிப்பற்ற அந்த கடந்த காலத்தை பற்றி சொல்கிறேன். கலாச்சாரத்தால், கடந்த சரித்திரத்தால், நாம் இருக்கும் இடத்தின் பௌதிகத்தால் வரையறுக்கப்பட்ட நிலையை சொல்கிறேன். இவையெல்லாம் கூட நாம் எவ்வாறு இந்த உலகத்தை பார்க்கிறோம், எவ்வாறு எதிர்விளைவு காட்டுகிறோம், எவ்வாறு நினைக்கிறோம், எந்த மாதிரி உறவுகளை வளர்த்து கொள்கிறோம் என்பதை முடிவு செய்கிறதல்லவா? இவற்றையெல்லாம் மறக்க முடியுமா மற்றும் இவற்றில் எல்லாம் சுதாரிப்பை கொண்டு வர முடியுமா? இதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? எல்லாவற்றையும் கடக்க முடியுமானால் என்ன மிஞ்சும்? பதில்: மாயைகள் மறைந்த பின் என்ன மிஞ்சும்? நமது கடந்த காலம் ஓர் எண்ணமாகவோ ஓர் உணர்வாகவோ ஓர் ஆசையாகவோ அல்லது எதிர் விளைவாகவோ ஒரு நிகழ்வாகவோ தோன்றுவதை தவிர மற்றபடி சுதாரிப்பற்ற தன்மையில் உள்ள கடந்த காலங்களை பற்றி நாம் ஆராய வேண்டியதில்லை. அப்படி கடந்த கால சுதாரிப்பற்ற நிலை பற்றி உங்களுக்கு அறிய வேண்டியதாயிருந்தால் அது இப்பொழுது சவாலாக இருக்கும். சுதாரிப்பற்ற கடந்த காலத்தில் மூழ்கினீர்கள் என்றால் அது அடியில்லாத அதல பாதாளமாக இருக்கும். எப்பொழுதுமே அதிகம் வளரும். உங்களுக்கு அதை அறிந்து கொள்ள அதிக நேரம் தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லது அதிலிருந்து விடுதலை அடைய அதிக நேரம் தேவைப்படும் என்று நினைக்கலாம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் வருங்காலம் கடந்த காலத்திற்கு விடுதலை தரும் என்று நினைக்கலாம். இது கற்பனை. இப்பொழுதுதான் கடந்த காலத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். அதிக நேரத்திலிருந்து விடுதலை தராது. இப்பொழுதின் சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் திறவுகோல். இப்பொழுதின் சக்தி என்ன? இப்பொழுதின் சக்தி என்பது உங்களின் இயற்கையான இயல்பு நிலையின் சக்திதானே தவிர வேறு ஏதும் இல்லை. உங்களது சுதாரிப்பு எண்ணங்களிலிருந்து விடுதலையாகிறது. கடந்த காலத்தை நிகழ்கால தளத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் கடந்த காலத்தில் இருக்கும் பொழுது அதற்கு சக்தி கொடுக்கிறீர்கள். அதை நீங்கள் என்று ஆக்கி விடுகிறீர்கள்.
சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தை கடந்த காலமாக பார்க்க வேண்டாம். நிகழ்காலத்தில் கருத்தை செலுத்துங்கள். உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் எதிர்விளைவு, உங்கள் மனநிலை, உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் ஆகியவை இப்பொழுது எவ்வாறு தோன்றுகிறது என்று கவனியுங்கள். கடந்த காலம் உங்களில் இருக்கிறது. எந்த திறனாய்வும் ஆராய்வும் எந்த தீர்வும் கொடுக்காமல் கவனித்தால் அந்த கடந்த காலம் இந்த இப்பொழுதில் கரைந்து போவதை காண்பீர்கள். நீங்கள் கடந்த காலத்திற்கு போக மாட்டீர்கள். கடந்த காலத்தை இப்பொழுதிற்கு கொண்டு வருவீர்கள். கடந்த காலத்தை புரிந்து கொள்வதன் மூலம் எதனால் ஒவ்வொன்றையும் இவ்வாறு செய்கின்றோம் என்று அறிந்து கொள்வதற்கும், எதனால் சுதாரிப்பற்ற நிலையில் ஒரு நாடகத்தை ஆடிவிடுகிறோம் என்பதற்கும், உறவுகளில் நாம் கொண்டுள்ள பழக்கங்களை அறிந்து கொள்வதற்கும், ஏனைய பிறவிற்கும் உதவுகிறதல்லவா? இப்பொழுது நடப்பவற்றின் உண்மை தன்மைகளை சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் எதனால் இவ்வாறு நடக்கிறது என்று தெளிவாக புரிய வரும். ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்போனால், உறவுகளில் எதனால் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான நடைமுறைகள் ஏற்பட்டன மற்றும் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரிய வரும். அவ்வாறு அறிந்து கொள்வது நல்ல மற்றும் உதவியாக இருக்கும். ஆனால் தேவையானது இல்லை. எது தேவையானது என்றால் சுதாரிப்பான இயல்பு நிலையில் இப்பொழுதில் இருப்பதுதான். அது கடந்த காலத்தை கரைத்து விடுகிறது. அதாவது மாற்றக்கூடிய தன்மை உடையது. அதனால் கடந்த காலத்தை அறிந்து கொள்ள முயல வேண்டாம். முடிந்தவரை இப்பொழுதில் இருங்கள். அப்பொழுது கடந்த காலம் உயிருடன் இருக்காது. அது இப்பொழுதில் நீங்கள் இல்லாவிட்டால் தான் உயிர் வாழும். ஓம் தொடரும்.